ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கவிதை எப்படி எழுதுறது? எனக்கெல்லாம் கவிதையே வராதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை எனக்கு கவிதை எழுத ஆர்வமாக இருக்குது, அது எப்படி தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன கின்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உணர்வுகளை வெளிப்படுத்தும் வரிகளாக இருக்க வேண்டும். அது என்னப்பா உணர்வுகளை வெளிப்படுத்தும் வரிகள்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நேச்சரை நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? அதை நம்ம ரசிக்கிறோம். அந்த ரசிக்கிற அந்த உணர்வை வரிகளாக நம்ம வெளிப்படுத்துறது தான் கவிதை. அம்மா மேலே பாசமாக இருக்கும், அந்த அன்பை வெளிப்படுத்துறது தான் கவிதைகள். மற்றும் காதல், நட்பு, பாசம், கருணை எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிகளில் கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் கவிதை. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து கவிதை எழுதுறது. கண்டிப்பாக அதை நம்ம தவிர்த்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு கவிதை பிடிச்சிருக்கு, நம்மளோட உணர்வுகளை நம்ம வரிகளாக கொண்டு வரோம். மற்றவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஃபேமிலிட்டையோ இல்லை சுற்றி இருக்கவங்கள்டையோ காட்டுறப்ப அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு கவிதைனா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். அது நம்மளோட கவிதை எழுதுகிற ஸ்கில்லை மொத்தமாகவே குறைச்சிரும். ஸோ மற்றவங்கள்ட்ட நம்ம பாராட்டு பெறணுன்ற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசிப்பதற்கு எளிமையாகவும் அழகான தமிழ் வரிகளை பயன்படுத்தினால் போதுமானது. எடுத்தோடனே ஸ்டார்டிங் நம்ம எழுத போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொயட்டிக்காக இருக்கணும்னு சொல்லி பழைய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இப்போ எளிமையாக நடைமுறையில் இருக்க எளிமையான சின்ன சின்ன வார்த்தைகள், எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம கவிதையில் கொண்டு வந்துட்டோம்னா படிக்கிறவங்களுக்கு அது அழகாகவும் புரியவும் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரிகளை அழகாகவும் எளிமையானதாகவும் கவிதை மேலே விருப்பமும் அதிக ஈடுபாடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு நாள் கவிதை எழுத முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.